தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆல்கோஹால் அதிகம் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, அவர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரு தூக்கம் இல்லாமல் போகிறதெல்லாம் நடக்கும். அண்ட் சில பேர் சும்மா மெனக்கெட்டு போயிட்டு அவங்க தூக்க மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த டிபெண்டன்ஸ் தூக்கம் இல்லாமல் போகிறது. அண்ட் ஸ்லீப் அஃபெக்ட் ஆச்சுன்னா எடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் தூக்க மாத்திரை எப்படியாவது வாங்கிடுறாங்க. சில ஃபார்மசிஸும் கொடுக்குறாங்க, இல்லாட்டி சம் ஜிபிஸ் கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். நம்ம சொல்லுவோம் பெட் அப்படின்றது தூங்குறதுக்கு மட்டும்தான். உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய மனசு உடம்பை படுத்தா தூக்கம் வரணும், அந்த பெட்டு பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணும். படுத்துட்டு ஒரு தொடர்ந்து தூக்கம் வரல அப்படின்னா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காதீங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேற ஏதாவது ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு. 10 மினிட்ஸ்ல எழுந்தோன்னு ஃபோன் எடுக்கக்கூடாது. தட் இஸ் ஓகே, மனநோயே இல்லை, ஆனால் நீங்கள் நைட் நைட் தூங்க மாட்டீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். டெய்லி எக்கச்சக்கமாக பக்கெட்டாக சுகர் சாப்பிட்டீங்கன்னா டயபிட்டிஸ் வரும். அதே மாதிரி க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மனநோய்கள் வரும். இப்போ நம்ம ஒரு ரொட்டீன் மாறினுச்சுன்னா என்னென்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு இன்சோம்னியா அப்படிங்கிறதும் அதனால தான் வரதா? இப்போ இன்சோம்னியா வரதுக்கு முதல்ல ப்ரைமரி இன்சோம்னியான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மனநோய்கள் இல்லாமல் சும்மா தூக்கம் இல்லாமல் போகிறது ப்ரைமரி இன்சோம்னியா, ஒரு காரணமே இல்லாமல் ஒரு தூக்கமின்மை மட்டும். இது சில பேருக்கு வரக்கூடும். அண்ட் சில பேர் சும்மா மெனக்கெட்டு போயிட்டு அவங்க தூக்க மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த டிபெண்டன்ஸ் தூக்கம் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி ஆல்கோஹால் அதிகம் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, அவர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரு தூக்கம் இல்லாமல் போகிறதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா சில மனநோய்களுக்கு இது ஒரு அறிகுறியாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஆனால் அவங்க என்கிட்ட வரும்போது எனக்கு இந்த மனநோய் இருக்குன்னு வரமாட்டாங்க, எனக்கு தூக்கம் இல்லைன்னு வருவாங்க. ஸோ நம்ம கேட்க இது மனசோர்வாக இருக்கலாம், மனப்பதட்டமாக இருக்கலாம், இல்லாத ஒரு சைக்காட்டிக்ஸ் டிசார்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மனநோய்களில் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்த உடனே சப்போஸ் இப்போ ப்ரைமரி இன்சோம்னியா இருக்குது, அவங்களுக்கு எந்த வகையான மனநோய்களும் இல்லை, அவங்க லைஃப் ஸ்டைலில் தான் அப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுடைய ட்ரீம்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கிறது, ஆர் அவங்களுக்கு அந்த அந்த என்ச்சா ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் அஃபெக்ட் ஆகலாம். 8 ஹவர் தூங்கினாலும் குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதா மார்னிங் பண்ணுங்கள். அதே மாதிரி காஃபி அதிகமாக ஒரு 3 மணிக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஆல்கோஹாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் ஈவினிங் சில பேர் உட்காந்து நியூஸ்லாம் நிறைய இந்த வயலண்ட் நியூஸ்லாம் வந்ததுன்னா அது ரொம்ப மனதளவில் பாதிக்கும். ஸோ ஏற்கனவே தூக்கம் இல்லாட்டி அதை பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ ஈவினிங் அந்த வைண்டிங் டவுனாக வார்ம் பாத் எடுக்கிறது, யூ கேன் ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வார்ம் மில்க். பெட்டை ரெடியாக வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் பெட் அப்படின்றது தூங்குறதுக்கு மட்டும்தான். உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம எப்படி குழந்தைங்களை பாட்டி ட்ரெயின் பண்ணுவோம், அந்த பாட்டியில் உட்காந்தா நீ டாய்லெட் போகணும், அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய மனசை உடம்பை படுத்தா தூக்கம் வரணும், அந்த பெட்டு பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணும். அண்ட் ஸோ படுத்துட்டு ஒரு தொடர்ந்து தூக்கம் வரல அப்படின்னா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காதீங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேறு ஏதாவது ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ 10 மினிட்ஸில் எழுந்தோன்னே ஃபோன் எடுக்கக்கூடாது. ஸோ 20 மினிட்ஸ் தூங்க ட்ரை பண்ணிவிட்டு முடியலையா எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் யூ கேன் டூ சம் வைண்டிங் ஆக்டிவிட்டிஸ். தட் இஸ் காமாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி, ஒரு ஹேவிங் அ வார்ம் மில்க், சம்திங் லைக் கோ பேக் ஃபார் 20 மினிட்ஸ். அந்த மாதிரி நைட் ஃபுல்லாக எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. சம்டைம்ஸ் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரை பண்ணுவோம். அது கொஞ்சம் சூப்பர்விஷனை தான் பண்ணணும். எப்படின்னா சில நாட்கள் நீங்கள் டெலிபரேட்டாக அலாம் வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அடுத்த நாள் தூக்கம் நார்மலைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி. பட் ரெகுலராக காத்தால எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கெஃபீன் எடுக்கிறதில்ல, ரெகுலர் டயட் இருக்குது, அவங்களுடைய எமோஷனல் பவுண்ட்ரிஸ் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல அப்படின்னா அவங்க ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஸ்லீப் அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஸ்லீப் அஃபெக்ட் ஆச்சுன்னா எடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் தூக்க மாத்திரை எப்படியாவது வாங்கிடுறாங்க. சில ஃபார்மசிஸும் கொடுக்குறாங்க, இல்லாட்டி சம் ஜிபிஸ் கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா 2 வீக்ஸ்க்கு மேலே எடுத்தால் டிபெண்டன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு தூக்கம் இல்லை, தொடர்ந்து உங்களால் தூங்க முடியல, 1 வாரம் 2 வாரம்னா சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். ஸோ அவங்க ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தே வில் கிவ் மெடிகேஷன்ஸ். சில மனநோய்கள் இருக்கும்போது இன்சோம்னியா வரும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான மனநோய்? இப்போ மனசோர்வில் டெஃபினட்டாக வரும். மனசோர்வில் என்ன ஆகும்னா ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் அப்படின்வோம். ஸோ நைட்டு தூங்கிடுவாங்க, ஆனால் ஒரு காலங்கத்தில் 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்த டைமில் ரொம்ப சோர்வாக இருக்கும்.
ஸோ மனப்பதட்டத்துலேயும் வராமல் இருக்கலாம், தூக்கம் வராமல் இருக்கலாம். மற்ற மூட் டிஸார்டர்ஸ் லைக் மேனியா மாதிரி விஷயங்கள தூக்கமே உங்களுக்கு தேவைப்படாது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஆகிட்டு தூக்கமே தேவையில்லாமல் கூட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவன் சைக்காட்டிக் சிம்டம்ஸில் வரலாம். ஸோ மனநோய்களில் பெரும்பாலும் வந்துட்டு உங்கள் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு சிலருக்கு தான் தூக்கம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது எனக்கு தூக்கம் வரல, தூக்க மாத்திரை கொடுங்க இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இது நீங்கள் சொல்கிறது அறிகுறிங்க. இப்போ நீங்கள் டயபிட்டிஸ் இருக்குன்னா எனக்கு வந்து மேபி பிளட் சுகர் கால் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, நீங்கள் கால் இன்ஃபெக்ஷனை பற்றி பேசுகிறீங்க, நான் டயபிட்டிஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ ஒரு இன்சோம்னியா பேஷண்ட்ஸ் தூங்க முடியாமலாம் இருப்பாங்கன்னா ஹவு லாங், எவ்வளோ நாட்கள் வந்து அவங்களால அப்படிலாம் இருக்க முடியும்? அது எவ்வளோ சீரியஸாக அவங்க கொண்டு போய் முடிக்கும்? இல்லை, அது அந்த அளவுக்கு அவங்க பதட்டப்படுற அளவுக்கு அவங்க இன்சோம்னியான்னு சொன்னாலுமே அவங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்கிடுவாங்க. ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப புவராக இருக்கும். இப்போ தட் இஸ் ஓகே, மனநோயே இல்லை, ஆனால் நீங்கள் நைட் தூங்க மாட்டீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ க்ரானிக்காக ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ க்ரானிக்காக நீங்கள் டெய்லி எக்கச்சக்கமாக பக்கெட்டாக சுகர் சாப்பிட்டீங்கன்னா டயபிட்டிஸ் வரும். அதே மாதிரி தான் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருந்து தான் மனநோய்கள் வரும். க்ரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோமு, ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன். இப்போ டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலாம் ஒரு பேண்டமிக் மாதிரி போயிட்டுருக்குது எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி மனநோய்கள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஆகும். ஸோ இவங்க எப்படின்னா ஒரு மதியானம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குறது, இல்லை நைட்டே தூங்கிடுறது, ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்கிறது, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே தூங்காமலாம் யாரும் வந்து நாள் கணக்கில் ஒரு டார்ச்சர் சுச்சுவேஷனில் தான் அப்படி நம்ம கேள்விப்படுவோம். ஒரு 11 days 12 days தூங்காமல் இறந்து அந்த மாதிரிலாம் இருக்காது யூஸ்வலாக. இல்லை, இது நான் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டேன்னா, சில இதில் படங்கள்லையோ இதுலையோ பார்க்கும்போது அதில் வந்து அவர் 2 வருஷம் ஆச்சு தூங்கி, 5 வருஷம் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனால எப்படி தூங்காம இருக்க முடியும்? இல்லை 2 வருஷம் 5 வருஷம்லாம் யாரும் இருக்க முடியாது தூங்காம. அவங்க என்னென்னா எனக்கு தூக்கம் இல்லைன்னா டெஃபினட்டாக அவங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை தான் சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கி எழுச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுதான் அவங்க நல்லா தூங்கணும்னு சொல்கிறது. எவ்வளோ ஹவர்மா தூங்குனீங்க அப்படி கிட்ட ஒரு 6 ஹவர் தூங்குனங்க. 6 ஹவர் தூங்குனீங்க இல்லையா? அப்புறம் இல்லை எனக்கு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதுதான் அவங்க தூக்கம் இல்லைன்னு நாங்கள் ஒரு 5 வருஷமும் தான் தூங்குறதே இல்லைன்னா தட்ஸ் வாட் தே மீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பல வகையான ஜென்ரேஷன்ஸை பற்றி பேசணும், இந்த பூமர் அங்கிள்ஸை பற்றி பேசணும், இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய பல வகையான சேலஞ்சஸ் பற்றி பேசணும். இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ இது நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதை மைண்ட்ஃபுல்லாக இருந்தாலே நம்ம ஒரு அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத நம்புகிறேன். பெஸ்ட் விஷஸ்.